வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோயாளி பார்க்க போனேன். சரியான பாரிசவாதம் கட்டில் இருக்கார் ஒரு 6 மாசமா. அந்த நோயாளியை பார்க்க போனேன். அதுதான் இன்றைக்கு கதைக்க போறேன். இந்த நோயாளி பார்க்க போறதுல முக்கியத்துவம் என்ன, நம்மட மார்க்கமும் சொல்லுது நோயாளிகளை நோய் விசாரிக்க விசிட் பண்ணுங்கன்னு சொல்லுதுடா. இப்ப நாம என்னத்தை தான் கதைச்சாலும் அந்த டிரெக்டா போய் பார்த்தா கண்ணால நம்மளுக்கு அந்த நோய் அவருக்கு எப்படி ஏற்பட்ட என்னத்தால வந்தெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தா நம்மளுக்குள்ள ஒரு பயம் பெறும். கொஞ்சம் கட்டுப்பாடு வளமையை விட கொஞ்சம் கவனமா இருக்கும் என்ன. அப்ப 69 வயசு, ஒரு முடி கூட நரைக்கல. சரியானே, 69 வயசு, ஒரு முடி நரைக்கல. அடுத்தது நல்ல ஸ்ட்ராங் ஆனால், சும்மா நார்மலா அந்த ஒரு சாதி வீக்கனாலும் இல்ல, ஒரு சாதி கொளுத்து ஒரு சாதி ஊதினாலும் இல்ல, நல்ல பொடி நல்ல ஸ்ட்ராங் ஆனால். அதான் அவர் தைக்கிற கவலை என்னன்னா, அவர் இன்னும் ஒரு 20-30 வருஷம் உழைக்கக்கூடிய ஆள். அப்படியான ஒரு ஆள் பெட்ல இருக்கின்னு சொல்றது தானே. அது ஒரு பெரிய ஒரு நோயாளிக்கும் கவலை, குடும்பத்துக்கும் கவலை என்ன, அப்படித்தானே. மற்ற பக்கம் ஒரு சுமையும் தான். இப்ப படுக்கையில் இருக்கிற ஆள் செல்லக்குள்ள இப்ப ஒரு பெரிய சுமை தானே அது. நாம போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு நாள். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நோயாளிக்கு அவங்கள இன்னும் அந்த கடும் கவனிப்பு நினைச்சு அதுல பராமரிப்பு. ஒரு இன்னும் படுக்க பொண்ணு ஒன்று வரல, படுக்க பொண்ணு கட்டில வெறும் அது கூட வரல, அப்படி அழகா பராமரிக்காங்க. அப்ப அது என்னத்தை சொல்ல வாரன்னுச்சுன்னா, அப்ப அதை 2 அவருக்கு ஒருக்கா ஆளை பிரட்டணும், பாத்ரூமுக்கு தூக்கி கொண்டு போகணும், குளிக்க வைக்கணும், எல்லாமே இன்னொரு ஆள் தானே செய்யணும் என்ன. அப்ப இதுகளை பார்க்கணும். நாம விசிட் பண்ணணும், நோயாளிகளை வீட்டுகளுக்கு போகணும். போய் விசிட் பண்ணி வந்தா தான் நம்மளுக்கு நாம அதுகள்ல இருந்து விடுபடாமக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் செய்யலாம். இப்ப ஒரு கூட்டம் இருக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இவர் என்னத்தை செஞ்சாலும் அல்லாட நாட்டப்படி வாரது வரும். அப்படி அங்க இஸ்லாம் அப்படி செல்லல, ஒரு மார்க்கமும் அப்படி செல்லல. நீங்க விரும்பின மாதிரி வாழுங்க, உங்களோட தலையெழுத்துக்கு வரி உங்களுக்கு வாரவளம் வரும், அப்படி செல்லல. அறிவுடையவருக்கு சரியான அத்தாட்சிகளை வச்சு படைச்சிக்கான் அல்லாஹ் தாலா. அறிவுடையவருக்கு சிந்திக்கிற ஆக்களுக்கு ஒவ்வொன்றிலையும் விளக்கம் இருக்கு சரியானே. அதைத்தான் என்ன செய்யறாங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு என்ன. இப்ப மருந்துகள் எப்படி கண்டுபிடிக்காங்க, இருக்கிறது தான் கண்டுபிடிக்காங்க. தேடி இன்னும் புதுசு புதுசா வருது தானே மருந்து. அது எங்க இருந்து வருது, உலகத்தில் இருக்கி எங்க நானும் ஒரிக்கிறது கண்டுபிடிச்சு எடுக்காங்க. அப்ப எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அழகா. இந்த நோய்க்குரிய வைத்தியம் இது, இப்படி செஞ்சா இந்த நோயிலிருந்து பாதுகாக்கப்படலாம்ங்கிறதெல்லாம் அழகாக படைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வச்சிருக்கு சரியானே. உலகத்தை படைச்ச இறைவன் அது அந்த மனுஷன் வாழ்றதுக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னென்ன இருக்கோ அதோடையும் படைச்சிருக்கு. அதே மாதிரி வழி தவறி போனா என்னென்ன நடக்கும் அதுவும் இருக்கு சரியானே. அதுல இருந்து விடுபடுறதுக்குரிய சிகிச்சைகளும் இருக்கு. சிகிச்சை சரியா செய்யாட்டி இப்படி போகும் இருக்கு. எல்லாம் அழகா படைக்கப்பட்டிருக்கு சரியானே. அப்ப ஒன்றும் சும்மா அந்த மரத்தனமா நடக்கல ஒன்றும் சரியானே. ஒரு சிஸ்டமா தான் அழகா படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க அதை சரியா விளங்கணும். அதுதான் நாம இந்த கதைக்கிறது எல்லாம் ஒரு கிழமைக்கு 4 நாளே கதைக்கும் சரியானே. நான் ஒரு கிழமைக்கு 4 நாள் இதான் கதை. ஏன்னு சொல்லிச்சுன்னா, வைத்தியம் செஞ்சு போகக்குள்ள விளங்குது என்னன்னு சொல்லிச்சுன்னா, மருந்தை மட்டும் கொடுத்து வேலை இல்லை, நோயாளிக்கு அதை வருத்தத்தை பத்திய நல்ல அறிவு இருக்கணும். இந்த மருந்து என்னதுக்கு பாவிக்கும்னு தெரியும், தெரிஞ்சாதான் அது சரியா பாவிப்போம் என்ன, விடாம பாவிப்போம், அந்த கட்டுப்பாடுகளை செய்வோம். அதனால நாம கதைக்கும். அப்ப அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அந்த பாரிசவாதம் வரக்கூடியதுக்குரிய ஒரே ஒரு காரணி அவர்கிட்ட இருந்தது சீனி பிரஷர் எல்லாம் பெருசா இருக்கல. அவர் ஒரே ஒரு பழக்கம் ஸ்மோக் பண்றது, சிகரெட் குடிக்கிறது. அவதான் நான் கதைக்கப்படுறேன். என்னன்னு சொன்னா, சிகரெட் இப்ப அடிச்சுட்டு இருப்பாங்க, அவருக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப வயலுக்கு போறாள், பீச்சில் அந்த மீனவர்கள் என்ன தோணியில போறார்கள், போட்ல போறார்கள் எல்லாம் 9 நாள் 10 நாளைக்கு எல்லாம் கட்டுக்கட்டா வாங்கிட்டு போறாங்க. பீடி சிகரெட் வாங்கிட்டு போய் அந்த கூதலுக்குன்னு சொல்லி அதுக்கு அடிக்காங்க. கூதலுக்கு அடிக்க சொல்லுங்க மிதிக்கா, இது அடிச்சா கூதல் குறையுமா? அது நம்மட சைக்காலஜி தானே அது சரியான. அப்ப இதை அடிக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம ரத்த குழாய் இருக்குதானே, ரத்த குழாய் சிகரெட் பீடி அந்த புகை இலை சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களுக்கு ரத்த குழாய் கல்லாகுது, கனமாகுது. அதுல ஒரு லாஸ்டிக் தன்மை இருக்கு, ரத்த குழாயில் லாஸ்டிக் தன்மை விழுபடக்கூடியது சரியானே. நம்மளுக்கு பிரஷர் கூட கொள்ளையில அது விரியும், மரம் ஒடுங்கும், விரியும். இப்ப இந்த தன்மை இல்லாம போகுதாம் புகைத்தலால சரியான. புகைத்தல் பழக்கம் உள்ள ஆகிறது அது அப்படி காஞ்சு போகும். அப்ப காஞ்சா அது ஒடுங்குறதுக்கு சான்ஸ் கூட.
ஒரு ரத்த கட்டி போனா டக்குன்னு அடைச்சிடும், விரிஞ்சு கொடுக்காது. இப்ப சாதாரண ஒரு ஆளுக்கு ரத்த கட்டி ஒன்று போகல, அது விரிஞ்சு ரத்த கட்டி பாஸ் ஆயிடும், அந்த பிளாக் வந்து நிக்காது. கல்லு மாதிரி பைப்பா இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த கட்டி அவருக்கு நின்றா பிளாக் ஆனதான் அந்த பாரிசவாதம் பாருது. பாரிசவாதம் 2 வகையாகவும் பெறும், பிளாக்காயும் பெறும், அடுத்து வெடிச்சு நரம்பு வெடிச்சும் பெறும். பிரஷர் திடீர்னாப்புல கூடி 200 180க்கு கூடி மூளை நரம்பு வந்து கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னு சொன்னா, மெல்லிசா இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக வெடிச்சிடும். வெடிச்சா மூளைக்குள்ள ரத்தம் கலெக்ட் ஆகும், சேர மூளையை நசிக்கும். மண்டையோடு வழியால வராது, தள்ளிட்டு மண்டையோடு எலும்பு. அப்ப அது வீங்க மாட்டா. அப்ப என்ன செய்யும், ரத்தம் அந்த சாஃப்டான மூளையைத்தான் தள்ளும். தள்ளிச்சுன்னா அந்த எந்த பக்கத்து மூளை நசிபாடுதோ அதுக்கு மற்ற பக்கத்து கையங்காலும் அடிபடும். இஞ்சால ரத்தம் கசிஞ்சா இந்த கையங்காலும் அடிபடும். அப்ப ரத்தம் கசிவாலையும் பாரிசவாதம் பெறும். சரியா? மற்ற நான் சொன்னது பிளாக்கால வாருது. ரத்தோட்டம் போகாட்டி அந்த நரம்பு பிளாக் ஆனா மூளைக்கு ரத்தம் போகாது. அப்ப மூளை என்ன செய்யும், இறந்து போகும். தண்ணி போகாட்டி பயிர் சாகுற மாதிரி மூளை வந்து இறந்து போகும். அது வந்து சின்ன பிளாக்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். சரியா? பெரிய பிளாக்னா சான்ஸ் குறையும். சின்ன பிளாக்னா கொஞ்சம் கரைஞ்சோட சரியாயிடும். அப்ப இந்த நான் பார்க்க போன நோயாளிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 2 தரம் வந்துரு. அப்ப சின்ன அறிகுறி குடுபாட்டி ஒரு தரம் வந்து அம்பாறையிலிருந்து ஒரு கிழமையோ 2-3 நாளையால கிளியர் ஆயிட்டு நோவெல்லாம் நடந்து தெரிஞ்சது. ஒரு கையும் காலும் வந்து சில 24 மணி நேரத்துக்குள்ள சின்ன பிளாக்னா கரைஞ்ச உடனே வேலை செஞ்சிடும். சரியானே? அப்ப அப்புறம் இன்னொரு தரம் வந்து கல்முனை வடக்கு ஆதரவு வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணி அதுவும் கிளியர் ஆனது. இப்ப 3வது தரம் வந்ததுதான் அது தொடர்ச்சியாக இயலாம போயிடுச்சு. அப்ப பாருங்க, அல்லாஹ் தாலா வந்து நம்மளுக்கு திடீர்னாப்பல சண்டனை தெரியும் இல்லை. என்ன ஒரு சின்ன அறிகுறியை காட்டின நீங்க டாக்டர் மூலமாக அட்வைஸ்களும் வழங்கப்பட்டுச்சு. நீங்க சிகரெட்டை விடணும், அது வந்து உங்களை திருப்பியும் உங்களுக்கு பாரிசவாதம் பாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு தரம் வந்திருக்கு. என்ன ஹார்ட் அட்டாக்கும் அதே மாதிரி தானே, மாரடைப்பு வந்து சில கிளியர் ஆகுவாங்க. சரியானே? 2வது தரம் 3வது தரம் வந்துன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம ஒரு தரம் வந்ததுக்கு நாம என்ன செய்யணும், அறிகுறி வந்திருக்கு, நாம இனி இந்த சிகரெட்டை குடிக்கவும் கூடாது, குடிக்கிற ஆளு பக்கத்தில் இருக்கவும் கூடாது, அந்த போக போனாலும் போதும். அதான் அவர் தெரிவிக்கிற ஆபத்து காரணி. இப்ப பாரிசவாதம் பாடுறதுக்குரிய ஆபத்து காரணம் ஒன்று ஸ்மோக்கிங், சிகரெட் புகைத்தல். என்ன பிரஷர் அதாலையும் பெறும், கொலஸ்ட்ரால் அடைக்கிறது பிளாக். சரியா? அதே மாதிரி சீனி வருத்தம், சீனி கூடி அது கொழுப்பா மாறி இரத்த குழாய்களுக்குள்ள அடைக்கும். அப்ப இப்படி ஆபத்து காரணிகள் இருக்க கூட நாங்க என்ன செய்யணும், அந்த அறிகுறிகள் காட்டப்படுற டைம்ல நாம அதை விடணும் ஃபுல்லா. நாம ஏன் விடுறோம் இல்லை, நாம டாக்டர் எவ்வளவு சொன்னாலும் நாம விடுறோம் இல்லை. ஏன் விடுறோம் இல்லை? அது நம்மளுக்கு வலி வேதனையே தரல. சரியானே? வலி வேதனையே தரல, அதான் காரணம். சில டைம்ல நல்ல படிச்ச டீச்சர்ஸ் மாதிரி, சரியானே, நல்லா படிச்ச டீச்சர்ஸ் மாதிரிக்கு நாம சில அட்வைஸ்ல கொடுப்போம், ஆனா அதை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தா அந்த வலி வேதனை இல்லை. உங்களுக்கு திருப்பி இந்த சிகரெட்டால பாரிசவாதம் வரும் சொல்லி சொன்னாலும் அது சரியாயிட்டு தானே, வந்து கிளியர் ஆயிட்டு தானே, இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், அப்படி யோசிக்கிறது. சில ஆக யோசிப்பாங்க, நான் இப்ப 30 வருஷமா சிகரெட் அடிக்கேன் தானே, சரியானே, எனக்கு இப்பதானே அது அது சிகரெட்டால இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற, பீடியால இருக்க மாட்டா, அப்படி வார்ந்த கனகாலம் வந்திருக்கணும். சரி, இதெல்லாம் வந்து பிழையான இதுகள். இப்ப நாம அந்தந்த துறை சார்ந்த ஆட்கள் சொல்றதை நாம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இந்த மருத்துவ ரீதியான பிரச்சனை, நம்ம உடல் ரீதியான பிரச்சனைய டாக்டர்ஸ் வந்து சுகாதாரத்துறையில இருக்கிறார்கள், அதை படிச்சிருக்காங்க. அப்ப அவங்க தானே அதை சொல்லலாம். என்ன பக்கத்து வீட்டுக்கு யாரு சொல்றது கேட்டு நம்ம செய்யலாமா? செய்யலாது. அவ எம்பசி போய் 5 வருஷம் என்னையும் படிச்சுட்டா வந்திருக்காங்க. இல்ல, நாம என்ன செய்யற, பக்கத்து வீட்டுக்காரா சொல்றத அங்க கேட்கிற, டாக்டர் சொல்றத கேட்கறல. சரியானே? பக்கத்து வீட்டுக்கார சொல்ற குடிசையெல்லாம் கூட போடப்படா, சின்ன உடனே அதை போட அமுடுற. சரியானே? அப்படி பிள்ளையான இதுகள். சரியானே? ஆகவே தயவு செய்து நீங்க வந்ததுக்கு பிறகு, அவர் நான் நேற்று பார்க்க போனோம்னா அவர் அழுகுறார். குரல் கேட்டோன்னே ஆள் அழுகுது. என்ன, நான் 2 தினமும் நான் தானே அவருக்கு அட்வைஸ் பண்ணினேன். சரியானே? இதை பாவிக்கப்படா, இதை விடுங்க சொல்லி அட்வைஸ் பண்ணான் ஆள், எந்த சொந்தக்காரா. சரியானே? அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவங்க அந்த கேலஸா இருக்கிறதான் காரணம். சரியா? 2 வகையா இருக்கலாம். கேலஸா இருக்கிறா அல்லது சரியா தெரியா, இந்த 2 காரணத்தாலையும் வரும். அது அந்த உண்மை அது எப்படி ஆக்கும் சொல்லி எனக்கு நேரத்தோடு தெரியாண்டது. அதுக்குதான் நாம
இந்த நான் கதைக்கிறது நம்ம என்ன தெரியப்படுத்துறோம். என்ன நான் தப்பணுமே மறுமையில, என்ன நான் மறுமையில தப்பணும். சாய்ந்த மாளிகை கடாக்களுக்கு நான் ஒரே சென்று அல்லாஹ்கிட்ட சொல்லுவேன். நான் சொன்னேன், இவதான் சொல்லி கேட்கல. அப்ப அப்ப நான் தப்பணுமே, நீ சரியா விளங்கப்படுத்த இல்லையே. சரியா சொல்லியிருந்தா அவங்க கட்டுப்பாடா இருந்திருப்பாங்களே. நீங்கல தானே என்ன, நீ சரியா சொல்லி லைட்டா சொல்லிருக்காய். அப்ப நான் நல்ல தெளிவாத்தான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்ப நீங்க அதை கேட்டு நடக்கணும். நடக்காட்டி உங்களுக்கும் அதுக்குரிய விளைவை காட்டும். சரியானே? காட்டாட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்னா, அல்லாஹ் தாலா படைச்சது பிள்ளை மாறி போயிருமே. என்ன இப்படி குடிக்கிறார்களுக்கு இப்படி ஆகும்னு சொல்லி அல்லாஹ் தாலா தான் படைச்சு வச்சிருக்கான். சரியான? இப்ப ஸ்மோக் பண்ணினா இப்படி நடந்து போய் இப்படி ஆகும்னு சொல்லி அல்லாஹ் தாலா தான் படைச்சது. அதை மனுஷன் தேடி கண்டுபிடிச்சிக்கான். அவ்வளவுதான். ஒரு மனுஷன் படைக்கல. இது சிகரெட் குடிச்சா இந்த புற்றுநோய் வரும் அல்லாஹ் தாலா தான் படைச்சு வச்சிருக்கான். சரிதானே? இப்ப நாம என்ன செய்யறோம்? விஞ்ஞானி தேடி கண்டுபிடிச்சு இப்படி வரும் சொல்லி சொல்ற. சரிதானே? நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்க சொல்லி தான் குர்ஆன் சொல்லும். அது ஏன் என்று விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை குர்ஆன் சொல்ல மாட்டா, இப்படி சொல்லும். இந்த விஞ்ஞானி என்ன செய்யறான்? ஏன் இது சொல்லப்பட்டிருக்கு தேடி போகல, அங்க விளக்கம் எல்லாம் இருக்கு. சரி, அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சின்னத்தை நாங்க சொல்றோம். இப்படி மாற்றம் நடக்குது. நம்ம உடம்புல எத்தனை வகையான சுரப்பியல் ஹோமோன்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா படைச்சு வச்சிருக்கான். அதை விஞ்ஞானி பேர் வச்சிருக்கான். அது இதுக்கு இன்ன பேர்னு சொல்லி பேரை வச்சு, சரியானே, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே தயவு செய்து நீங்க டாக்டர்ஸ் மாதிரி சொல்றது, சுகாதாரத்துறையில் இருக்கிறார்கள் சொல்ற ஆலோசனைகளை தான் நீங்க கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காராக்கள், வீட்டை விசிட் பார்க்க வாராக்கள் செல்ல விளக்கம் எல்லாம் கேட்டு, சரியா நீங்க வைத்தியத்தை சரியா செய்யறீங்கல்ல, கட்டுப்பாடுகளை சரியா செய்யறீங்கல்ல, அதனாலதான் பாரிய ஒரு உபாதைக்குள்ள போகுது. இப்ப நான் நேற்று முந்தினாலும் நியூஸ்ல சொன்னாங்க, இந்த தொற்றா நோய்கள் 82% ஆயிட்டான். தொற்றா நோய்கள் தான் இந்த சீனி, பிரஷர், கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, பாரிசவாதம், கேன்சர், இந்த நோய்கள் பரம்பல் கடும் ஓவர் ஆயிட்டு போகுதான். சரியானே? 182% இறப்புகளுக்கு காரணம் இந்த தொற்றா நோய்களால ஏற்படுதான். சரியானே? அப்ப இது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நோய். அதான் கவலை. இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நம்மட வாழ்க்கை முறைகளை நாங்க மாற்றி அமைச்சு இந்த நோய்கள் இருந்து விடுபடக்கூடியதுகள் அதை நாங்க செய்யாதால இது ஒரு பாரிய விளைவுக்குள்ள போகுது. இப்ப புற்றுநோய் மிச்சம் ஓவர் ஆயிட்டு போகுதான். சரி, சுகாதார இந்த கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சால 100 ப்ரோக்ராம் இந்த வருஷத்துக்கு செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்காங்க. கேன்சர் சம்பந்தமா, புற்றுநோய் சம்பந்தமா உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மக்களுக்கு. ஏன்னா அந்த மட்டக்களப்பு புற்றுநோய் நிலையத்துல பெருமளவு புற்றுநோயாளர்கள் கூடிக்கொண்டே இருக்கான். சரி, அதுல இந்த சிகரெட்டும் ஒரு காரணம். ஆகவே தயவு செய்து நம்மட வாழ்க்கை முறையில இதுகளை மாற்றி அமைக்கிறது. இந்த புகைத்தலை விடுங்க, ஒன்றும் இல்லை. நீங்க நெருப்பு வைக்கிறது உங்களோட உடலுக்கு தான். அது பத்தல்ல, அது பத்தி சாம்பலாய் வெளியால போகுது. இந்த உள்ளுக்கு அடிச்சிட்டு இருக்கு. சுவாசப்பை எல்லாத்தையும் பழுதாகிட்டு இருக்கு. அது உடனே காட்டுறலையே ஒரு 15-20 வருஷம் ஆகக்குள்ள இருமோட ரத்தம் காக்குறது. அதுக்கு பிறகு ஓடி போய் என்ன செய்ய, மகரகமைக்கு போகணும். இனி தப்பலாமா? அதுல கடும் டேஞ்சர். சுவாச புற்றுநோய் வந்தா தொண்டை கம்மிட்டு அங்க செக் பண்ணா புற்றுநோய் வந்துருக்கு. என்ன புகைத்தலால புற்றுநோய் ஏற்படுத்தி. தயவு செய்து நீங்க வைத்திய ஆலோசனைகளை சரியா பின்பற்றுங்க. உங்களுக்கு பிரஷர், கொலஸ்ட்ரால் இருந்தா அதுக்குரிய மருந்துகளை சரியா பாவீங்க. 2 நேரம் தந்தா 2 நேரம் குடிங்க. முக்கியமா இந்த அஸ்பிரின் குளுசை எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பாரிசவாதம் வராமக்கு, இந்த பிளாக்குகள் வராமக்கு, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, இரத்த குழாய்களுக்குள்ள இரத்த கட்டிகள் உருவாகாம தடுக்கிறதுக்கு தான் அந்த கஞ்சாந்தாள் இருக்கிற குளிசை, அஸ்பிரின் குளிசைதார. உங்களுக்கு அந்த குளிசைய செலவுல தராமட்டா நீங்க ஞாபகப்படுத்தி கேட்கணும். எழுத மிஸ் ஆயிட்டா அல்ல ஹாஸ்பிட்டல் அந்த குளிசை முடிஞ்சா நான் அதை வெளியே வாங்கணுமா, அந்த அவதானம் உங்களுக்கு இருக்கணும். சரி, அந்த கஞ்சாந்தாள் குளிசை சில ஆக்களுக்கு அந்த பிரவுன் கலர் குளிசை ஒன்றும் கொடுப்பாங்க. குளோபிட் போட்டு கொஞ்சம் ரோஸ் கலர் சோப்பு மாதிரி இருக்கும் பிரவுன் கலர்ல. அதுவும் அந்த ரத்தம் உரையாம கட்டியாம ரத்தத்தை கொஞ்சம் தண்ணியா வச்சு கொள்றது. சரியானே? அப்ப அந்த மாத்திரைகளை நீங்க கட்டாயம் விடக்கூடாது. அது நம்மளுக்கு உடம்புக்குள்ளுக்கு பிளாக் வராம தடுக்கிறது. பாரிசவாதம், சரியானே, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வராம தடுக்கிற குளிசை. சரியானே? அதுகளை விடக்கூடாது. அது டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க. சில டைம்ல பல்லு புழுங்குற டைம்ல அந்த ரத்தம் கூட உரையாமக்கு வெறும் ஓட்டும் அந்த குளிசையை 1 நாள் 2 நாளைக்கு நிப்பாட்டுவாங்க. அது வைத்திய ஆலோசனை படி நிப்பாட்டிட்டு
ஒரு ஆபரேஷன் செய்ய போறாங்கன்னா நிப்பாட்டுவாங்க. ஏன்னா ரத்தம் உறையணுமே, ஆபரேஷன் பண்ணக்குள்ள ரத்தம் ஓடப்படா. அதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு 3 நாளைக்கு நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு திருப்பி போட சொல்லுவாங்க. நிப்பாட்டினாலும் நீங்க திருப்பி கேட்கணும், நான் போடணுமேனு சொல்லி. டாக்டர் கண்ணால் நிப்பாட்டினா நான் அதோட போடாம விட்டுட்டேன், நீ ஒட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி ஆக வருவாங்க. இந்த பாரிசவாதம் வந்ததுக்கு பிறகு கேட்டா ஒரு வருஷத்துக்கு முதல்ல நிப்பாட்டினது ஏன் நிப்பாட்டினு கேட்டா ஒரு ஆபரேஷனுக்கு நிப்பாட்டினேன். அப்ப நாம டாக்டர் நிப்பாட்டினாக்கள பேரெல்லாம் எழுதி ஞாபகம் வச்சுப்பாரா இல்லையே. அப்ப நாம தான் என்ன செய்யணும், அந்த ஆர்வத்தை நாம தான் காட்டணும், கேட்கணும். போயிட்டு இப்படி நிப்பாட்டின சார் போடணுமான்னு கேட்கணும். தயவு செய்து அந்த மருந்துகளை வந்து சரியான முறைப்படி பாவிங்க. மருந்துகளால நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு கிட்னி பழுதாக மாட்டா. வைத்திய ஆலோசனை படி பாவிக்கிற குடிசையால கிட்னி பழுதாகாது. இது பிழையான ஒரு அபிப்பிராயம். அது ஆக்கள் வீட்டை வந்து கதைக்கிறார்கள் செல்ல செல்லத்தான் கூட பேர் என்ன செய்யறாங்க, டேப்லெட்டுகளை குறைச்சி போடுற, ஒழுங்கா போடுறல, இடைக்கிடைக்கு அறிகுறி காட்டினா போடுற, சில தலை சுத்து வந்தா போடுற சார் குலச குடிசைய. என்ன சாப்பாடு சாப்பிட்டா வெள்ளிக்கிழமை மட்டும் குலச குடிசைய போடுற, இப்படி இல்லாம ஆகல். அப்படி இல்லை. நீங்க வைத்திய ஆலோசனை படி டாக்டர் கேட்டு தான் நிப்பாருங்க. உங்களுக்கு பயம் இருந்தா டாக்டர்கிட்ட கேளுங்க. இங்க நர்ஸ் மாதிரிலாம் ரெடியா ஹெல்த் எஜுகேஷன் சொல்லி சுகாதார கல்விக்குன்னு சொல்லி நர்ஸ் வந்து முன்னுக்கு இருக்கு, அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம். ஆலோசனையை கேட்டு தான் நீங்க குளிசைகளை நிப்பாட்டுற சம்பந்தமா வைத்திய ஆலோசனையை பெற்று தான் செய்யணும். சரியானே? அப்படி நாங்க எங்கட அந்த மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா பாவிக்கிறது, கிளினிக் விடாமக்கு உரிய முறைப்படி கிளினிக் வாரது, எங்கட உணவு முறைகள்ல மற்ற பழக்க வழக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்துறது, அடுத்தது உடற்பயிற்சி நடக்கிறது விடாங்க. எங்களோட உடம்புல ரத்தோட்டத்தை ரத்தத்தை பம்ப் பண்ணும், ரத்தம் நெல்லா உடம்புகளுக்கு நல்லா ஓடும். சரியானே? வாக் பண்றது, சைக்கிள் ஓடுறது, கால் வருத்தம் முழங்கால் வருத்தம் இருந்தா சைக்கிள் ஓடுங்க, வருத்தம் இல்லாதாக்கள் நடங்க. இப்படி எங்கட உடற்பயிற்சியை செய்து இருந்தோம்னா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நடங்க. சரியானே? வீட்டுகளையும் இருந்து ஏழாதாக்கள் இருந்துட்டு செய்யுங்க எக்ஸசைஸ். இதுல காட்டுறாங்க இருந்துட்டு செய்யற, நின்றுட்டு செய்யறலாம். கையை ஒழித்துறது, சில ஆக்கள் கையை ஒழித்து இயலாது, மருந்து எடுக்க வராங்க, கையை தூக்க எல்லாம் மருந்து தாங்க. என்ன தூக்காதால அந்த கையை தூக்கணும். இருந்துட்டு காலை செய்யறது எல்லாம் இருக்கு. என்ன இருந்துட்டு காலை அசைக்கிறது, முழங்கால் மூட்டு வருத்ததுக்கு எல்லாம் பயிற்சிகள். இப்படி நீங்க உடற்பயிற்சிகளையும் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க ஆரோக்கியமாக வாழலாம்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.